இந்த வீடியோவில் நாங்கள் 2024 எம்சிக்யூ 32வது எம்சிக்யூ பார்ப்போம். ரைட், இந்த 32வது எம்சிக்யூவை பேப்பரில் இருக்கிறத பார்ப்போம். இதான் அந்த 32வது எம்சிக்யூ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அதாவது 2-bromo 2-methyl ப்ரொப்பேன் ஆனது நீர் NaOH-உடன் கொண்டுள்ள தாக்கம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் இடையே இவை உண்மையானவை ஆகும். இது ஒரு எலக்ட்ரான் நாட்ட பிரதியிட்டு தாக்கம் நடைபெறும் போது ஓர் இடைநிலையான ஒரு கார்பாக்சிலிக் கற்றையன் உண்டாகிறது. பிரதான விளைபொருளாக CH3COH உண்டாகின்றது. ஒரு பக்க விளைபொருளாக CH3 twice CH2 உண்டாகலாம். சரி, இந்த தாக்கத்தின் முழு அமைப்பை பார்த்துட்டு அதுக்கு பிறகு விடையினுடைய அமைப்பு என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது 2-bromo 2-methyl ப்ரொப்பேன். நம்ம ப்ரொப்பேன் என்று சொன்னால் நாங்கள் கதைக்க தேவையில்லை. இந்த கட்டமைப்பு இதில் 2 என்றபடியாக இதில் ஒரு Br, அடுத்தது இதில் ஒரு CH3, இதில் 2 வந்துட்டு இதில் CH3 என்று போடலாம். ஏண்டா இது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தானே, பெருசாக ஒன்றுமே இல்லை. ரைட், அப்போ இந்த இதோட என்ன தாக்கம் ஏற்படுத்துதுன்னு சொன்னால் NaOH தாக்கத்தில் பங்கு கொள்ளுது. இப்போ தாக்கத்தில் பங்கு கொண்டால் எங்களுக்கு உண்மையாக கிடைக்கிற விளைபொருள் இதுதான். இதில் OH பிரதியீடு கொண்டு வரும், Br-க்கு பதிலாக இதில் CH3 என்று வரும். ரைட், இப்போ இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு முன்னுக்கு அதனுடைய தாக்கம் எவ்வாறு நடைபெறும் என்ற தாக்க பாதையை நாங்கள் திருணமாக இருந்தால், இதில் ஃபர்ஸ்ட் என்னென்னு சொன்னா இந்த CH3 அதாவது 2-bromo 2 ப்ரொப்பேனில் 2-methyl ப்ரொப்பேனில் Br-க்கும் C-க்கும் இடையில் ஒரு அதாவது மின்னழுத்தத்திறமை வித்தியாசத்தின் அடிப்படையில் ஒரு சின்ன எலக்ட்ரான் வேரியேஷன் உருவாகும். அந்த வேரியேஷனால் Br ஒரு மைனஸ் ஆகவும் C ப்ளஸ் ஆகவும். இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இங்கே இருக்கிற NaOH அதாவது என்ன நடக்கும்னு சொன்னாங்களே, இந்த NaOH நேரடியாக ஒரு அயன் நிலைக்கு மாறும். ஏன்னா அது ஒரு காரம் என்ற அடிப்படையில் இந்த NaOH டைரக்டாகவே ஒரு அயன் நிலைக்கு மாறும். எப்படின்னு சொல்லிச்சுன்னா, NaOH பொதுவாக Na ப்ளஸ் ஆகவும் OH மைனஸ் ஆகவும் எங்களுக்கு அயன் நிலையில் வரும் என்று தெரியும். ஏன், இது ஒரு ஸ்ட்ராங் பேஸாக இருக்கிறபடியா எங்களுக்கு இப்படி ஒரு நிலையில் தான் கரைசலில் காணப்படும். இப்போ கரைசல் இப்படி காணப்படுறதால எங்களுக்கு இந்த OH இதோட ஒரு சின்ன அருட்டிய நிலைக்கு கொண்டு வரும்போது தான் இந்த பிரச்சனை கொண்டு வரும். அப்போ இது எப்படி வரும், இந்த OH வரும்போது இதுக்கு மைனஸ்ன்னு சொன்னால் இதில் எங்களுக்கு இலத்திரன்கள் இதோட சேர்ந்து இருக்கும். அப்போ இந்த இலத்திரனை இதோட பிரதியீட்டுக்கு கொண்டு வர்ற போது அது என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், இந்த Br-ல ஒரு சின்ன இமோஷனல் ஒரு கன்ட்ராக்ஷன் வரும். இப்போ எப்படி வரும்னு சொல்லிட்டுன்னா, இது இஞ்சால பக்கம் நகர்ந்து போகக்கூடிய மாதிரி. அப்போ டெல்டா மைனஸும் இதில் ஒரு டெல்டா ப்ளஸ்ஸும் இதில் உருவாக வாய்ப்பு இருக்குது. இப்போ இப்படி ஒரு செயற்பாடு நடந்து கொண்டு இருக்கும்போது இதை என்ன செய்ய வேண்டாம், நேரடியாக ஃபர்ஸ்ட் இவரை முதல்ல கலட்டி விட்ட பிறகுதான் இதோட இணைக்க பார்க்கும். அப்போ அப்படின்னு சொல்லும்போது ஒரு அடிப்படையான ஒரு கார்பாக்சிலிக் கூட்டத்தோட இணையறதுக்குரிய வாய்ப்பு இதில் இருக்குது. நேரடியாக இப்படி ஒரு கார்பாக்சிலிக் அயன் உருவாகும். இப்போ அயன் உருவான பிறகு தான் இவரை ஏற்றுக்கொள்ளும். அப்போ இது என்ன செய்யும், Br மைனஸ் வெளியில் போக நேரடியாக என்ன செய்யும், இந்த கார்பாக்சிலிக் கூட்டத்தோடு சேர்ந்து இந்த OH நேரடியாக இந்த OH மைனஸ் இதுக்கு பிரதியீடு செய்யும்போது எங்களுக்கு இறுதியான ப்ராடக்ட் இந்த வடிவத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும்.
சரிதானே? ரைட். அப்ப இந்த தாக்கத்தின் சில இயல்புகள் அடிப்படையை வச்சுக்கொண்டு நாங்க அப்ப அந்த கூற்றை நாங்க பார்க்கலாம். அப்ப இது கார்பாக்சிலிக் அயன் ஒன்று உருவாகுது. அயன் ஒன்று உருவாகுது. சரிதானே? அது கற்றையனாக இருக்குது. இது ஒரு கற்றையனாக இருக்குது. இது விசேஷம். ரைட். இப்ப நாங்க ஒவ்வொன்றையும் இதில் வச்சு இந்த விடைய அடிப்படையை வச்சு நாங்க இதை பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்டா பார்ப்போம் பாருங்க. அது ஒரு இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கம். இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கம்னு சொல்லும்போது இதன் மெயின் அயனை பார்த்தீங்கன்னா இதான். அப்ப இது மெயின் அயன் வந்து எதை நாடுது? இது இலத்திரனை உள்ளதை நாடுது. அப்ப இதோட சேர்ந்து நாடுது. ஆகவே ஏ வந்து எங்களுக்கு என்னவா இருக்கும்? சரியாக இருக்கும். சரியா? ஏ வந்து என்னவா இருக்கும்? சரியா இருக்கும். ஏண்டா OH தான் நாடுது. அப்ப இலத்திரனை தான் அது நாட்டமாக கொண்டிருக்குது. இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தாக்கம் இரண்டாவது விட வந்து தாக்கம் நடைபெறும் போது ஓர் இடைநிலையாக ஒரு கார்போகட்ரைன் உண்டாகிறது. சரி, கார்போகட்ரைன் கார்பாக்சிலிக்கன் இல்லை, கார்போகட்ரைன் உண்டு அயன் ஒன்று உருவாகுது. எஸ், இது இந்த உருவாகுது. அப்ப பி விடைந்த பியும் இதில் சரியா வரும். ஏண்டா அது வந்து SN2 என்று சொல்ற இந்த தாக்க அமைப்பை தேவையில்லை, அது உங்களோட சிலபஸுக்குள்ளே வராது. இருந்தாலும் SN2 என்று சொல்லுவோம். பிரதான விளைபொருளாக CH3COH உண்டாகிறது. பிரதான விளைபொருள் வந்து எங்களுக்கு என்னவா இருக்குது? சியும் சரி. ஏன் இரண்டு 3 CH3யும் ஒரு OHயும் வருவாங்க. அப்போ சியும் இதில் சரியாக வருது. இந்த இருக்கு மூன்றாவதுக்கு. அடுத்தது பாருங்க. அடுத்தது வந்து ஒரு ஒரு பக்க விளைபொருளாக CH3COCH3 உண்டாகலாம். இப்போ இதில் டி வந்து இதில் இருந்து இப்போ இந்த OH வந்து மிகையாக வர்ற வெளிக்கிடும்போது சில வேளை வந்து நாங்கள் ஒரு கார ஊடகமாக இருந்து மிகையாக வரும்போது இதனுடைய பிரதியீட்டு அடிப்படையில் இதிலிருந்து ஒரு ஹைட்ரஜனை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ற ஒரு துணி ஒன்று நாங்கள் எடுக்கலாம். ஆனால் இதுக்கு என்ன செய்யணும்? லைட்டாக ஒரு வெப்பம் ஏற்றுப்பட்டால் தான் இதுலேருந்து வெளியில் வரும். அப்போ இதில் ஒரு வெப்ப நிலை உருவாகுமான்னு பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா இது உருவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆக நாங்கள் டியை வந்து என்ன செய்யலாம்? விளையாண்டு எடுக்கலாம். அப்போ ABC மூன்றும் சரியாக இருக்கிறபடியா? அப்போ மூன்றும் சரியான விடை இங்கே எதுவும் இல்லை. ஆக நாங்கள் இதுக்கு விடை வந்து 5வது விடையை நாங்கள் கொடுக்கலாம் இதுக்கு விடையா.